உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா உறுதிப்பட சொல்லிக்கிறார். அதாவது நான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவர் கிரெம்ளினிடம் சொல்லுவார். கிரெம்ளின்னா மாளிகை. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை எங்கே வேணால் மீட் பண்ண தயார். ஆனால் ரஷ்யாவில் மட்டும் கிடையாது. யூரோப்பு, சவுதி இதெல்லாம் சூட்டபிளாக இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கசகஸ்தான் இருக்குதே, அதுபோல் நாடுகளையும் நான் மீட் பண்ண தயார். ரஷ்யாவுக்கு மட்டும் வரமாட்டேன் அப்படிங்கிற பண்ணால் அவர் உடம்புடி பிடிச்சிருக்கிறார். எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு. இந்த தடவைலாம் ராணுவ உடையிலெல்லாம் போல நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போய்க்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்தபடி ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார். உடைகளிலிருந்து உடை பாவனைகள்லேருந்து எல்லாமே மாற்றம் தெரியுது அப்படிங்கிறவங்கள கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தான் ட்ரம்ப் அவர்களை கொஞ்சம் மனசை குளிர்விக்க முடியும். அதுக்கேற்றபடி நடந்துக்கார். ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களோட வீரத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்கார். ஹீஸ் அ பிரேவ் மேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஹீஸ் அ பிரேவ் மேன். அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் புட்டிங் அப் ஒன் ஹெல் ஆஃப் அ ஃபைட் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். அதாவது ரொம்ப டஃப்பான ஃபைட், நெருக்கடி நரகம் போல ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன ஒரு வீர தீரம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்களே பார்த்து இருக்காருன்னா பார்த்துங்களேன். இப்போ இதே போல தான் வெனிசுலாவும் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை மக்கள் சப்போர்ட் இருக்குமா என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த யூஎன்ல கண்டன கூட்டங்கள் போட்டாங்க. இதுக்கு நடுவில் இது போல விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. லைனாக பார்ப்போம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாலஸ்தீன், காசா மக்களுக்கு விடிவு காலம் வருமா? ஸோ இதுக்கு சைட்லைன் மீட்டிங் யூஎஸ், துருக்கி, அரபுலக நாடுகள். ஸோ எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் மீட்டிங் அமெரிக்காவில் நடந்திருக்கு. த யூஎன் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் சைட்லைன்ஸ் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 60 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். அப்பா என்ன மாதிரியான ஒரு டைம் பாருங்களேன் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அரபுலக நாடுகள். 60 நிமிஷம் பேசிக்கிறாங்க. இதில் ட்ரம்ப் அவர்களும் துருக்கியோட அதிபரான எர்டோகனும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. நோட்டீஸ் பாயிண்ட் இவரான துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்களே, நான் சொன்னது கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு பல நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது உள்ள எடுத்துக்காட்டேன். இல்லை என்ன எங்க தெரியல. ஸோ இப்போதைக்கு அரபுலக தலைவராக துருக்கி மாறி நிற்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. எது எப்படியோ இனிஷியலாக பார்த்தா அந்த மீட்டிங் காலையில் இன்னைக்கு காலங்காத்தால ஒரு 3-4 மணிக்கு வந்த ரிப்போர்ட்டு 60 நிமிஷம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கப்பு சுப்புன்னு மூடிட்டாங்க. என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் கையை பசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள், அதாவது மீட்டிங் நடந்தது இல்லைங்கயா, அது கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, மீட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்கள சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்தி அப்படிங்கிறவங்கள சொல்லலை. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோ இல்லை அரபுலக நாடுகளோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாதான் உண்டு இது போல முடிவு எடுத்திருக்காங்கன்ட்டு. ஆனால் ஒரு மிக முக்கியமான முடிவுகள் இருக்குது, அது வரும் அப்படிங்கிறது போல அவங்க தப்பு சொல்லிக்கிறாங்க. என்னங்க முக்கியமான முடிவு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எல்லா பிளேயர்ஸும், அதாவது இதில் அரபுலக நாடுகளில் பெரிய பெரிய ஆளுங்களாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலை தவிர்த்து இஸ்ரேல் அல்லாத ட்ரம்ப் அவர்கள் அரபுலக நாடுகள் பாலஸ்தீன் பற்றி ஒரு மீட்டிங் பண்ண போட்டு பேசிக்கிறாங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஜோர்டன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. யுஏஇ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் முடிவுகள் தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெளிவாக சொல்லலை. சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இது இனிஷியலாக சொன்னோம்னா வேறு மாதிரி ஏதாவது தப்பாக இன்டர்பிரட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கூட தலைவர்கள்லாம் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்களே என்னமோ தெரியல. அடுத்த ஒரு சர்ச்சை, ஒரு எஸ்கலேஷன் அப்படின்னா ஐஏஏ மீட்டிங். ஈரானுக்கும் ஐஏஏக்கு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங். இந்த மீட்டிங் அதாவது அந்த சைட்லைன் நடந்தது. யூஎன்ல பண்ணால் ரெசல்யூஷன் ஈரான் ட்ரை பண்ணாங்க, அது கூடலை. ஸோ அதனால் பண்ண இப்போது டிப்ளமசிலாம் இல்லாதனால ஐஏஏயோட கோஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஈரான் இருக்காங்க இல்லையா. இப்போ அவரு கிராசி அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக வந்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, திரும்பியும் அது பேச்சுவார்த்தை ஒன்றும் பெருசாக எதுவும் ஒத்து வரல போல தெரியுது. அதாவது திரும்பவும் ஈரான்னால அணு ஆயுத ப்ரோக்ராமை திருப்பி டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட தேவைப்படக்கூடிய எல்லா உபகரணங்களும் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அவங்களால. இந்த சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்களால பண்ண வேணுங்கக்கூடிய விஷயங்களை அவங்களால உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ரிச்மெண்ட் யுரேனியம் இருக்கு இல்லையா, ஸ்டாக் பேஸு, அது எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான சேதத்துக்கு உட்பட்டிருக்கா இல்லையான்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு விடமாட்டுறாங்க. நாங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு திரும்பி ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு
பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க கிட்ட 60% என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு. அது ஹெவியா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈரான். 60% என்ரிச்ட் யுரேனியம் ஸ்டாக் பேஸுங்கிறது ரொம்ப வர்னரபிளா இருக்கு. அதாவது அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க போய் பார்த்தா தானே லொக்கேஷன் எங்க இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சாதானே அமெரிக்கானால வந்து குண்டை ஓட முடியும். அதுக்கு கேட்குறாங்களா இல்லை என்னதுங்க தெரியல. அது அட்டாக் பண்ணுறதுக்கு வர்னரபிளா இருக்கு, நாங்கள் பார்க்கணும், எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், நாங்கள் அதை பார்வையிடணும், அது ஆயுதத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணணும். அப்படிங்கிறது போல ஐஏஏ தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திரும்பியும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஈரான்னால என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த யுரேனியம் லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் 90%க்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த 60% வச்சுருக்காங்க இல்லையா, அதை 90% வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமாக என்ரிச் பண்ண முடியும். அதில் புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஆகும்லாம் நினைக்காதீங்க, வாரங்களில் செஞ்சு முடிச்சுடுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லி தாங்க அவங்க மேலே குண்டை ஓட்டுக்கிறீங்க, அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படிங்க போல இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ திரும்பவும் வாரங்களில் அப்படிங்கும்போது சொல்லும்போது வாரங்களில் கெடா, இப்போ திரும்பி வாரங்களுக்குள்ள திரும்பி ஐஏஏவோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈரான் ஒத்து வரலைன்னா திருப்பி தாக்குதல் பண்ணுறதுக்கு கெடு கொடுக்கறதுக்காக வாரங்கள்ன்றாங்களா, இல்லை திரும்பி மிடில் ஈஸ்டில் எஸ்கலேஷன் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் என்னதான் வந்து டிலே ஆகியிருந்தாலும், ஏன்னா இதை வார்த்தையை சொல்லணும் இல்லையா, ட்ரம்ப் அவர்கள் கோச்சுக்குவாரு, நல்லா பார்த்துக்குங்க. அது என்னதான் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அட்டாக்குக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் நம்மளால முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அட்டாக் பண்ணியிருக்கு, அதில் வந்து அதில் வந்து பிரச்சனை ஆகியிருக்கு, அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேதாரம் ஆயிருக்கு இல்லைன்றதை அசஸ் பண்ண முடியும். ஐஏஏ வச்சு தான் அசஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்க மண்டையை ஓட்டு பிச்சுக்க வேண்டியதுதான், ஆயிடுச்சுன்னு நம்பிக்க வேண்டியதுதான். ஐஏஏ உள்ள போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அது அமெரிக்கா தாக்குதல் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அது போல இல்லைன்றது தெரியும், ஆனால் அவங்களால திருப்பி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது, ஈரானுக்கு திருப்பி அணகட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிற தெரியுது. இதுக்கு ஐஏஏ தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. ஈரான் தரப்பு நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். நேற்றுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லியிருந்தார் இல்லையா, சீனாகிட்ட இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து S-400 ரஷ்யாவோடது இருக்குது, 2வது விமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஈரானும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனிமிக்கு பவரில் தான் புரியும்னா லாங்குவேஜ், அதே லாங்குவேஜில் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ட்ரம்ப் அவர்கள் அல் சாரா அவர்கள் சிரியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, தற்போதைய அதிபர், இவங்க மீட்டிங்கில் வந்து முதல் அதிபர் சிரியாவோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண பெருமை அவருக்கு வந்திருக்கு. ஸோ அவர் ட்ரம்ப் அவர்களையும் பார்த்து வந்து பண்ணால் சைட்லைன் மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கும் பேசிக்கிறாரு. ஸோ சீக்கிரமாக சிரியாவோட இஸ்ரேல் அந்த டீல் இருக்கு அது ஒப்பந்தம் ஆகப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போது இந்த யூஎன் மீட்டிங் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எஸ்கலேஷன் அதிகரிச்சிருக்கு. அதாவது இதுதான் அப்படிங்கிறது போல இல்லை, ஆனால் பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இது போல இருக்கு, பல நபர்கள் இது போல சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற சொல்லுங்க. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் இது போல சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில யூரோப்பிய யூனியன் நாடுகள் அலறாங்க. அதாவது வேற எதையுமே கேட்க முடியாத அளவுக்கு சத்தம் அதிகமா இருக்கு. இது போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு உலகத்துல. அப்படி சத்தங்கள் அதிக அளவு இருக்கும்போது ஐநா சபையில கூப்பிட்டு உட்கார தெரப்பி செஷன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேல இப்படி ஆயிடுச்சுங்க, எங்க நாட்டு மேல வந்து ரஷ்யா ஏவிட்டாங்க அப்படிங்கிற எல்லாரும் தெரப்பி செஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஐநா சபையில வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா நேட்டோ நாடுகள் அதுவும் யூரோப்பிய யூனியன் நாடுகள் பெருமளவில் துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல காது எல்லாமே அந்த பக்கத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்குமா, சமீபமாக ட்ரோன்கள் வந்துட்டே இருக்கு, எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறவங்கள தெரியுதான். இப்போ அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் நம்ம அந்த சுமித் ஃப்ளோட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, என்ஜிஓ அமைப்பு 70க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த காசாவில் இந்த கடலோர பகுதிகளில் கப்பல்கள் மூலயமா வந்து எய்டுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அட்டெம்ப்ட் பண்ணி உள்ள வந்திருக்க வேண்டியது, அப்படி அட்டெம்ப்ட் பண்ணும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் இந்த காசாவோட கடலோர பகுதிகளில் நெருங்கும் போது, இஸ்ரேல் கிடையாது காசாவோட கடலோர பகுதிகளை நெருங்கும் போது
அதிகப்படியான ட்ரோன் தாக்குதல்கள் அந்த கப்பல்கள் மேலே நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கம்யூனிகேஷன் பேசுவாங்க இல்லையா, அந்த கப்பலில் இருக்கிறவங்கள பேசுவாங்க இல்லையா, ஸோ அது மேலே ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஸோ சில கப்பல்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படிங்களும் சொன்னாங்க. இது போல் துனிஷியா பகுதியில் இது போல் நடந்துச்சு அப்படிங்களும் பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது போல் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது விலாவாரியாக தெளிவான விளக்கங்கள் இல்லைனாலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கே தவிர யாருக்கும் காயங்கள் ஏற்படல அந்த கப்பல்களில் வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 15க்கும் மேற்பட்ட கப்பல்கள் விபத்துக்குள்ளாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக தெரியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போலாம் என்ன செய்யறோம், யூரோப்பில் எஸ்கலேஷன், யூரோப்பில் அது நடந்துட்டு இருக்கு இது நடந்துட்டு இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ரஷ்யா அப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. சாதாரணமா இது போல ஒரு கப்பல்கள், ஒரு பேசஞ்சர் கப்பல் வருது அப்படின்னா அந்த கப்பல் மேல அட்டாக் நடந்துருச்சுன்னா என்னமா பேசுறாங்க, எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் செய்யறாங்க. இதே மக்கள் சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல காசாக்கு உதவி பொருட்களை கொண்டு வரக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நடந்ததுன்னா எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் இருக்கும். ஸோ இப்போ அது போல எஸ்கலேஷன்ல இல்லாதது போல தெரியும் போது அப்படியே, அதாவது ஒரு கோடு பெருசு, ஒரு கோடு இருக்கு, மக்கள்லாம் அழுதுட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டோம்னா இந்த கோடு சிறுசாயிரும் இல்லையா. ஸோ அது போல ஏதோ ஒரு வேலைகள் நடந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் சந்தேகங்கள் பல அனலிஸ்ட்குள்ள இருக்கு. இது போல பேசிட்டு இருக்காங்க. பட் இதனால தான் அது போல ஏதோ ஒரு வயலேஷன்லாம் நடந்துட்டு இருக்கா நேட்டோ நாடுகள்ல அப்படி இப்படிங்கலாம் தெரியல. ஏன்னா ஹெஃப்டியான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா பேசுறாங்க. இந்த யூஎன் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த போரில் ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க, உக்ரைன் தோத்தாச்சு. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை எப்படி கொண்டு போய் பிடிச்சி விடலாம், எந்த நாட்டில் வச்சு கைமாற்றி விட்டுறலாம் ரஷ்யா கிட்ட அப்படிங்கிறத இங்கே நடந்துட்டு இருக்கே தவிர அது முடிஞ்சு போன விஷயம், அது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஸோ அதை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதை கொடுத்து விட்டுறலாம், அவங்க அதை வச்சுக்கும்போது நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இதை யோசனைகள் வச்சுருக்காங்களா என்ன எதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடியாக இருக்கிறார், புட்டின் அவர்கள் நான் பார்க்குறேன், ரஷ்யாவுக்கு மட்டும் போக மாட்டேன், வேற எங்கே வேணால் மீட் பண்ணுறேன் அப்படிங்களும் சொல்லாரு. கசகஸ்தானுக்கே போகிறாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அடுத்து அசர்பைஜான் கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே ரஷ்யா ட்ரோன்களை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது போல் வேறு விஷயங்களை வந்து மலுப்பறதுக்காக பெருசாக விடக்கூடாதுன்றதுக்காக இது போல் விஷயங்கள் நடக்குதா, என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் என்னது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.